السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் போன 2 வகுப்புலையும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா போல் இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்றிலிருந்து சில குறிப்புகளை மட்டும் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் பொதுவான ஒரு தலைப்பாக தாவாவில் இருக்கக்கூடியவர்கள், தாவான்னு சொன்னால் அழைப்பு பணி, மார்க்க விஷயங்களில் ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள், ஒன்று அதை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள். தாவாவில் அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், அதே போல் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், 2 பேருக்குமான ஒரு உபதேசம், எனக்குமான உங்களுக்குமான ஒரு உபதேசமாக இந்த வகுப்பு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நினைவுபடுத்துதல் முஃமின்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அப்போ நினைவுபடுத்தல் என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும். அந்த பயனுக்காக மட்டும்தான் நாம் என்ன செய்கிறோம், திரும்ப என்ன செய்கிறோம்னா நினைவுபடுத்துகிறோம். என்ன காரணத்திற்காக அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் செய்யக்கூடிய நேரத்தில் அது வளமையாக மாறும். உதாரணமாக, வளமை என்பது நல்லதுலேயும் இருக்குது, கெட்டதிலும் இருக்குது. நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், இந்த நல்லது செய்யக்கூடிய நேரத்திலும் அதுவும் என்ன செய்யும், நல்லதும் வளமையாக மாறும். தீமை செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஏதாவது கெட்டது செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தீமையும் என்னன்னா வளமையாக மாறும். இந்த வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயம்தான் அது. என்ன செஞ்சு கொண்டிருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அது வளமையாக மாறக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி வளமையாக ஒரு விஷயம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் அது எப்போது வளமையாக மாறுதோ, அப்படி மாறிவிட்டால் நமக்கும் அந்த விஷயத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய கல்வி ரீதியான ஒரு சுவை, டேஸ்ட்னு சொல்லுவாங்க, அது என்ன செய்யணும், குறைஞ்சிடும். உதாரணமாக நாம் வீட்டினுடைய சாவி பூட்டக்கூடிய வளமை நம்மக்கிட்ட இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வரும்போது பூட்டிக்கிட்டு வருவோம். அல்லது காரை பூட்டிக்கிட்டு லாக் பண்ணுறதுக்கு ஒரு கீ அமுக்குனா லாக் ஆயிரும். ஆனால் நாம் என்ன செய்வோம்னா, சில நேரங்களில் அமுக்கியிருப்போம், ஒரு 2 செகண்டுக்கு பிறகு என்ன செய்யணும்னா அமுக்கணுமான்னு தெரியாது, அது மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், கிளிக் பண்ணுவோம். இதே போல் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். நம்ம மறந்துருப்போம், வீட்டை பூட்டிட்டு போயிருப்போம். ஒரு 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நினைப்போம், ஒரு வேளை பூட்டினோமா இல்லையான்னு தெரியலையே. ஏன்னா இது வளமையாக செய்கிறது. வளமையாக நாங்கள் எதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றோமோ அதெல்லாம் என்ன செய்யும்னா கல்புக்கும் அதற்கும் உண்டான தொடர்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம உணரணும். அது என்னன்னு சொன்னால் உயிரோட்டம் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடும். இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, திருமணமான புதுசில் மனைவியோட எப்படி இருந்திருப்போமோ அது என்ன செய்யும்னா காலப்போக்கில் அது குறையும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், உணர்வுபூர்வமான விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வளமையாக சந்திக்கக்கூடிய நேரத்தில் வளமையாக செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி. அப்போது இது நல்ல விஷயத்துக்கும் என்னதான் செய்யும், இந்த மாதிரி தான் ஆகும். கெட்ட விஷயத்துக்கு இந்த மாதிரி ஆகாது. உதாரணமாக நல்ல விஷயத்தை நாங்கள் செய்கிறோம். உதாரணமாக தொழுகிறோன்னு வைங்களேன், நாங்கள் ஆரம்பத்தில் தொழுகையை படித்து தொழுகையினுடைய நன்மைகளை உணர்ந்து தொழுகையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு அந்த ஆரம்ப கட்டத்தில் தொழுகையை ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சுருப்போம். அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து உணர்வுபூர்வமா அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறோம், இது நம்மளுடைய கடைசி தொழுகையா ஒருவேளை இருந்துருமோ, இப்படி என்னெல்லாம் மனசுல வச்சு நாங்கள் தொழுத தொழுகைகள் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா அது எப்போது வளமையாக மாறுதோ, இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா தொழுக போவோம்,
நமக்கு தெரியும் இது வந்து மகரிப், இது இஷா, இது 3 ரக்காத், இது 4 ரக்காத். தொழுவோம். தொழக்கூடிய நேரத்துல முடிச்சதுக்கு பிறகு சில நேரங்கள்ல தனியா தொழுதக்கூடிய நேரத்துல 3 தொழுதோமா 4 தொழுதோமாங்கிறது சந்தேகமே வரும். என்ன சூறா ஓதணுங்கிறதே தெரியாது. அப்ப இதெல்லாம் என்னன்னா வளமையாக நாங்க செஞ்சுக்கிட்டு வர 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 அதற்கும் கல்புக்கும் உண்டான ஒரு ஈர்ப்பு வந்து என்ன செய்யும்னா குறைந்து கொண்டு இருக்கும். ஆனால் அதே போல நீங்க வந்து தாவா களத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தாவா களத்திலேயே அப்படித்தான். ஆரம்பத்துல இருந்த ஈடுபாடு வந்து செய்ய 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 ஒரு கட்டத்துல வந்து அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இதுக்கு தேவை என்னன்னா ஒரு ஈமானிய நினைவூட்டல் வந்து தேவைப்படும். ஆனா தீமையான வளமையை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யும்னா, தீமைக்கு வந்து இந்த மாதிரி வளமையில வந்து மறதி ஏற்படவே செய்யாது. ஒரு இசையை கேட்குறோம், ஒரு படத்தை பார்க்குறோம், அல்லது எந்த கெட்ட விஷயத்த வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன், அதுல வந்து ஒவ்வொரு வாட்டி செய்ய 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 அதுல வந்து டேஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து ஒரு மறதி ஏற்படாது, என்ன செஞ்சோங்கிறது மறக்காது. இதுதான் என்னன்னா ஷைத்தானுடைய ஒரு பெரிய ஒரு விளையாட்டு. ஷைத்தான் வந்து தீமையான விஷயத்துல எங்களுக்கு வளமையில வந்து மறக்கடிக்க செய்ய மாட்டான். நல்ல விஷயங்களை மறக்கடிக்க செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால தான் வாழ்க்கையில வந்து நாங்க வந்து சந்தோஷமாக இருந்த நினைவுகளை வந்து அடிக்கடி மறப்போம். ஆனா கெட்ட நினைவுகளை வந்து மறக்க மாட்டோம். ஏன்னா ஷைத்தானுடைய வேலையில ஒண்ணுதான் இந்த கெட்ட விஷயங்களையும் தீமையான விஷயங்களையும் அடிக்கடி மனிதனுக்கு அவன் ஞாபகம் ஊட்டி கொண்டே இருப்பான். நீங்க பாருங்க, நல்ல விஷயம் முடிவு எடுத்திருப்போம். உதாரணமாக இன்றையிலேருந்து நாங்கள் வந்து பாட்டு கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்போம்னு வைங்களேன். இது கொஞ்ச நாளைக்கு போகும். போய்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒரு மியூசிக் வரும்னு வைங்களேன். ஏதாவது ஃபோனை பார்த்துட்டு நேரத்தில் ஒரு மியூசிக் வரும். வந்த உடனே இது பழைய ஒரு ஞாபகத்தை கொண்டு வரும். சரி, அந்த காலத்தில் இந்த பாட்டை நாம கேட்டிருக்கோமே, அது அந்த ஞாபகங்கள்லாம் கொண்டு வந்து அந்த பாட்டை திருப்பி போட்டு கேட்டு இப்படி செய்தா என்ன செய்வான்னா தீமைகளை வந்து ஞாபகம் ஊட்டி கொண்டே இருப்பான், நல்ல விஷயங்களை வந்து மறக்கடிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எதற்காக இதை சொல்றோம்னா, தாவாவில் அழைப்பு பணியில நாம கேட்க வர்றோம், பேச வரக்கூடிய எல்லாருமே என்ன செய்யணும்னா ஈமானிய நினைவூட்டுதல். அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், அது நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் மூமின்களுக்கு பலனளிக்கும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப எதுக்கு இதை ஞாபகம் ஊட்டணும்னு சொன்னா, உயிரோட்டம் வரணும். நம்ம பயான் கேட்க வர்றதாக இருந்தாலும் சரி, பேசுவராக இருந்தாலும் சரி, பொறுப்பாளர்கள் நடத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உயிரோட்டம் அதுல இருந்து கொண்டே இருக்கணும் என்பதற்காக. அதனால தான் நாங்க வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. பழைய ஒரு காலத்துல சலஃபுகளுடைய காலத்துல வந்து ஒரு மனிதர் இருந்தார். அவர் வந்து அவருக்கு ஒரு பையன் இருந்தார். இந்த பையன் என்ன செஞ்ச கொண்டிருந்தாருன்னா குரான் ஓதி கொண்டிருப்பார். குரான் ஓதிக்கிட்டே இருப்பார். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் வந்து தினமும் குரான் ஓதுறேன், ஆனா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு முறையிடுறார். வாப்பாவட்டையோ அல்லது அப்பாவிட்டையோ, வாப்பாக்கிட்டையோ முறையிடுறார். அப்ப அவர் சொல்றாரு, நீ என்ன செய் அப்படின்னா, ஒரு வாளியை கொடுக்குறார். ஒரு வாளியை கொடுத்து, அது வந்து ஓட்ட வாளி, அதில் வந்து தண்ணி ஊற்றினாலும் நிற்காது. அப்போ அது வந்து அழுக்கடைஞ்ச ஒரு ஸ்டோரில் கிடக்கிற ஒரு வாளி. அந்த வாளியை எடுத்து கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த வாளியில் தண்ணி நிறச்சி அந்த செடிகளுக்கு கொண்டு ஊற்று அப்படின்றார். இந்த பையன் என்ன செய்கிறான்னா, தினமும் வந்து அதில் தண்ணி நிரப்புறான். கொண்டு போய் ஊற்றுறதுக்கு முன்னால் அந்த வாளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் காலி ஆயிரும். ஏன்னா ஓட்ட வாளி, அங்கே கொண்டு ஊற்றவே முடியல, செடிக்கு தண்ணியே ஊற்ற முடியல. ஆனால் வாளியில் நிறச்சி கொண்டு மட்டும் போகிறான். அப்போது எதுக்காகவோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பையனை தொடர்ச்சியாக செய்கிறான். கடைசியில் ஒரு நாள் வந்து கேட்குறான், அதே சொன்னவர்கிட்ட வந்து கேட்குறான், இப்படி நீங்கள் செய்ய சொன்னீங்களே, இதில் வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். நான் வந்து கொண்டு போய் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன், இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுனது மாதிரியே எனக்கு தெரியல, அதில் எந்த ஒரு சொட்டு தண்ணியும் அதில் விழலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், நீ அந்த வாளியை பாருன்னு சொன்னார். அழுக்காக கிடந்த அந்த வாளியை நீ கொஞ்சம் பாரு அப்படின்றார். அந்த வாளியை பார்க்குறான். முன்னாடி எப்படி அழுக்காக இருந்துச்சோ அந்த எந்த ஒரு அழுக்குமே அதில் இல்லாமல் வாளி சுத்தமாகப்பட்டிருந்துச்சு. அவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்றாலும் வாளி என்ன செய்யப்பட்டிருந்துச்சுன்னா சுத்தமாக்கப்பட்டிருந்துச்சு. அதனால தான் அந்த மனிதர் சொன்னாரு, எப்படி இந்த வாளி சுத்தமாச்சோ அதே மாதிரி நீ குர்ஆன் ஓத ஓத நீ எதற்காக ஓதுறியோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறாம போனாலும் உன்னுடைய கல்வி என்ன செய்யணும்னா இந்த குர்ஆனை ஓத 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 சுத்தமாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இஸ்லாம் ஜும்மா கடமையை வந்து முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜும்மா வந்து ஒரு பள்ளிவாசல்லையும் நீங்க தொழுகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அந்த மாதிரி இருக்காது. ஆனா ஜும்மாவுக்குன்னு சொல்லி ஒரு பள்ளியை ஏற்படுத்தி இங்க வந்து நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஜமாத்தை நடத்தி ஒரு ஜும்மா ஒட்டுமொத்த மக்களும் இங்க வந்து தொழுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கடமையாக்கிறீங்க. இப்ப நம்ம ப்ரோக்ராம் நடத்துறோம், ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம். ஊர்ல இருந்தோம்னு சொன்னா அது எங்களுக்கு ஜும்மாவுடைய அந்த பயான்லேயே போயிடும். ஜும்மாவுடைய ஒரு வாரத்துக்கு ஒரு பயானை கேட்டாவது ஈமான் வந்து என்ன செய்யணும், வலுவடையும். அப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த சூழல் வந்து இங்கே இல்லை. இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வகுப்புகளை நடத்துறதுக்கான காரணங்கள்ல ஒன்று,
வாரத்துக்கு ஒரு முறையாவது எங்களுக்கு ஈமானிய நினைவூட்டல்கள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன் அப்படின்னா திரும்ப 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 மனிதன் வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நேரத்துல அவனுடைய உள்ளத்துல வந்து அது அதிகமாக பதியும். உதாரணமா சூரா ரஹ்மான், அர் ரஹ்மான் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? அர் ரஹ்மான் அல்லமல் குரான். இதுல வந்து அல்லாஹ் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவான்னா, ஃபபி ஐயி ஆலா இரப்பி குமாத்து கத்திபான். இதை வந்து திரும்ப 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 அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு உள்ள எஃபெக்டிவ் எல்லா சூறாக்களையும் விட இது ஒரு அழகான ஒரு சூறாவாக இருக்கும் கேட்கக்கூடிய நேரத்துல. அது ஒரு முறை சொல்றது வேற, அல்லாஹ் அதை வந்து ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய நேரத்துல உள்ளத்துல ஒரு விதமான ஒரு தாக்கத்தை வந்து என்ன செய்யணும், அது ஏற்படுத்தும். நாம வந்து சின்ன வயசுல சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. இன்னைக்கு நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், சூரா இஹ்லாஸ் ஓதுறோம், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறோம், குல் பிரபில் ஃபலக் ஓதுறோம், குல்யாயுல் கேஃபிரூன் ஓதுறோம். இப்படி எல்லா சூறாக்கள் ஓதுறோம்ல. இது நமக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா இதை நம்ம வந்து எங்க உட்காந்து படிச்சோன்னு? சரி, அதை விடுங்களேன். சூரத்துல் ஆலா, சப்பி ஹிஸ்ம ரப்பிகல் ஆலான்னு ஒரு சூறா. இதை நாம வந்து எங்கேயாவது உட்கார்ந்து படிச்சதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது. எப்படி நமக்கு பதிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அதுதான் நீங்க சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய நேரத்துல உள்ளத்துல வந்து அது ஒரு பதிவை ஏற்படுத்தும். அப்போ இந்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப 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 இஸ்லாம் என்ன செய்யும்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய நேரத்துல உள்ளத்துல வந்து அது ஒரு பதிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனாலதான். அப்ப இந்த விஷயங்கள்ல வந்து ஷைத்தான் என்ன செய்வான்னா அவன் வந்து விளையாடுவான். திரும்ப திரும்ப ஒரே மஜ்லிஸுக்கு திரும்ப திரும்ப போறத அவன் என்ன செய்வான்னா நிப்பாட்ட முயற்சி செய்வான். இந்த மாதிரி பல விஷயங்களை அவன் செய்வான். அப்ப நாம வந்து இங்க வர்றோம், இந்த தாவா சென்டருக்கு வர்றோம், பயான கேட்கிறோம் அல்லது பயான பேசுறோம் அல்லது உதவி செய்யறோம், பயான் கேட்க வரவங்களுக்கு உதவி செய்யறோம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய நேரத்துல இது ஷைத்தானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போராக தான் அவன் பார்ப்பான். நீங்க நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஜுனூது ஷைத்தான அஜ்மைன் அப்படின்னு சொல்றான். ஷைத்தானும் அவனுடைய படைகளும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு தெரியாம இருக்குமா இங்க இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, எங்கேயோ இருந்து ஒரு ஊர்ல இருந்து வந்து இப்போ அரசு உதவியோட, அரசு ஆதரவோட, அரசு அங்கீகாரத்தோட தமிழ் பேசக்கூடிய ஒரு மக்களுக்காக ஒரு சபை வந்து அரச தந்திருக்குன்னு வைங்களேன். இது வந்து ஷைத்தானுக்கு எவ்வளவு பெரிய வெறுப்பாக இருக்கும். ஷைத்தான் வந்து விரும்பாத ஒரு காரியம். அவன் வந்து மார்க்கத்துல ஒவ்வொருத்தரையும் அவன் கணக்கெடுப்பான். ஷைத்தானை நாம நினைக்க கூடாது அவன் வந்து போற போக்குல வந்து வழிகெடுத்துட்டு போகக்கூடியவன், சும்மா அப்படி மனசுல தூண்டுதல் இப்படி இல்லை. அவன் ஷைத்தானை வந்து நாம தெரியணும். இபிலிஸ் எப்படிப்பட்டவன் சொன்னா, ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு திட்டம் போட்டு ஒவ்வொருத்தரையும் அவன் கண்காணிப்பான். ஒவ்வொருத்தரையும் அவன் கண்காணிச்சு எப்படியாவது இவனை மவுத்து கடைசி சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் என்ன செய்வான்னா ட்ரை பண்ணுவான். ஒவ்வொருத்தனையும் ட்ரை பண்ணுவான், நாம உட்பட. நாம நினைச்சிடக்கூடாது நாம தௌஹீதுல இருக்கிறோம், எங்களுக்கு வந்து நரகம் கிடைச்சிடாது அப்படிங்கிற கிபர் வந்து நமக்கு என்னைக்கு வந்துடக்கூடாது. ஷைத்தான் வந்து மரண நேரம் வரைக்கும் எங்களை வழிகெடுக்கிறதுக்கு முயற்சி கொண்டே இருப்பான்னு வைங்களேன். இந்த காரியம் அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? நாம நினைக்கிறோம் ஷைத்தானை வந்து அல்லாஹ் வந்து வச்சிருந்தான்ல, கானமினல் ஜின்களோடு வச்சிருந்தான், மலக்குமார்களோடு வச்சிருந்தான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஷைத்தான் இடத்துல சொல்றான், நீ வந்து மனிதனுக்கு சஜிதா செய் அப்படின்னு சொல்றான், ஆதமுக்கு சஜிதா செய் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நாம நம்மள சில பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து மலக்குமார்கள் இடத்துல தானே சுஜூது செய்ய சொன்னான். அந்த வசனம் வந்து அப்படிதான் வரும். நாங்க வந்து அதாவது மலக்குமார்களுக்கு சஜிதா செய்ய சொன்னோம், ஷைத்தான் வந்து சஜிதா செய்யலை அப்படின்னு வருது. ஃபசஜது இல்லா இப்லீஸை தவிர வேற எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க, மலக்குமார்கள் எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க, இப்லீஸ் சஜிதா செய்யலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மனிதர்கள்ல சிலர் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, சில பேர் இந்த கேள்வியை கேட்டு நாத்திகத்துல கூட போயிருக்கிறாங்க. என்ன கேள்வினா, அல்லாஹ் வந்து மலக்குமார்கள் இடத்துல தானே சஜிதா செய்ய சொன்னா, அப்ப ஏன் ஷைத்தானை வந்து அல்லாஹ் வந்து குற்றம் பிடிக்கிறான்? அப்போ இந்த கேள்வியை வந்து யாரு கேட்கல? ஷைத்தானே கேட்கல, இப்லீஸே இந்த கேள்வியை கேட்கல. ஆனா மனிதனை என்ன செய்யறான், நீ கேளு அப்படின்றான். அப்ப ஷைத்தானோட டெக்னிக்கை பாருங்களேன். ஷைத்தான் என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னு சொன்னா, என்ன நெருப்பால படைச்சிருக்கிறா, மனிதனை களிமண்ணால படைச்சிருக்கிற, இந்த காரணத்துக்காக நான் ஏன் அவனுக்கு சஜிதா செய்யணும்? கேஸ்ட், நான் வந்து படைப்பினால உயர்ந்தவன், இந்த விஷயமா தானே தவிர நான் வந்து சஜிதா செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லல. இப்போ இப்னு அரபின்னு சொல்லிலாம் சூஃபி இருக்கிறாங்க, முன்னாடி காலத்துல இருந்தார்.
இந்த சூஃபி வந்து இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஜின் மனித வர்க்கங்கள்லயே வந்து தௌஹீத்வாதி யாராம்? ஷைத்தான் தானா. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அவன் சஜ்ஜா செய்ய மாட்டான் இப்படிங்கிற ஒரு கொள்கையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா என்ன உண்மையான காரணம் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தான்னா அதை செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அந்த ஷைத்தான் என்ன செய்தான்? கிபிர்னால, அந்த பெருமையினால தான் அதை மறுத்தான். அந்த பெருமைக்கு தான் என்ன அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, அவனை வந்து விரட்டப்பட்ட ஷைத்தானாக அவனை ஆக்குறான். இப்போ இது பிறகு பாருங்க, இது வரைக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலிருந்து 2 பேரையும் இறக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறக்கல, ஷைத்தானையும் இறக்கல. ஷைத்தானையும் அங்கே கொண்டு போட்டாச்சு. அல்லாஹ் வந்து அவனுக்கு ஷைத்தானுக்கு தெரியும் மிகப்பெரிய எதிரியாரு எனக்கு. இப்போ ஆதம் என்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி. இந்த எதிரிக்கு எதிராக நான் ஏதாவது சூழ்ச்சி செய்யணும்னு நினைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்துல போடுறான். ஷைத்தானும் அங்கதான் இருக்கிறான், பூமிக்கு இன்னும் இறக்கல. அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்பினதை செய், சொர்க்கம் தானே, ஹலால் ஹராமெல்லாம் கிடையாது, எல்லாமே ஹலால் தான், தூய்மை தான், அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாததுலாம் கிடையாது, எல்லாமே அனுமதிக்கப்பட்டது, விரும்பியதை செஞ்சுக்கோ, எல்லாமே சுகம். இப்படி ஒரு லெவல் நமக்கு இருந்து அல்லாஹ் சொல்றான், இந்த மரத்தை மட்டும் நெருங்காத அப்படின்றான். இப்போ இந்த சஜரா அந்த மரத்தை மட்டும் நெருங்காதேன்னு சொன்னா நாம என்ன நினைப்போம்? நாமளா இருந்திருந்தா நெருங்கி இருக்க மாட்டோம், அப்படிதான் நாம நினைப்போம். இது நம்மள்ட்ட உள்ள ஒரு கிபரு. நாம இருந்தா நெருங்கி இருக்க மாட்டோம், ஆதம் நெருங்கிட்டாரே, தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாரே, நாம இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுதாமே, சவுதிக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுதாமேன்னு நினைப்போம். ஷைத்தானை பாருங்க, அவனோட டெக்னிக்கை தான் நாங்க சொல்ல வரேன். அவனோட டெக்னிக்ல மிக முக்கியமான டெக்னிக் என்னன்னா, அவன் ஆதம் நபிகிட்ட போய் என்ன செய்யல அப்படின்னா, நீ இந்த மரத்தை நெருங்குன்னு சொல்லவே இல்லை. நீங்க குரான்ல எடுத்து பாருங்க, இந்த மரத்தை நெருங்கி இதுல உள்ள பழத்தை நீ சாப்பிடுன்னுலாம் சொல்லவே இல்லை ஷைத்தான். அவன் என்ன செஞ்சான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்தான், காரணத்தை மட்டும் சொன்னான். என்ன காரணம்? நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த சொர்க்கத்துல வந்து நிரந்தரமா இருந்துருவீங்க, அல்லது மலக்காக மாறிடுவீங்க. இந்த 2க்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? இதை நெருங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறான். இந்த 2 காரணம் என்ன? நல்ல காரணம். ஒன்று சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கிறது, இது என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லை. மலக்காக மாறிடும், இதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. 2ல எது நடந்தாலும் நல்லது தானே, நாம என்ன ஹராமா செய்ய போறோம் இப்படிங்கிற நினைப்ப கொடுத்தான், கிளம்பிட்டான். கொடுத்த நேரத்துல கூட கொஞ்சம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா சந்தேகப்பட்டாங்க. உடனே என்ன செஞ்சான்னா சத்தியம் செஞ்சான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், நீ இது நான் சொல்றது வந்து உண்மைதான் அப்படின்றான். சத்தியம் பண்ணிக்கிட்டு போறான். அவன் செஞ்சது வந்து வேற எந்த வேலையுமே இல்லை. அவனுக்கு தெரியும் யாரை எப்போது எப்படி வழிகெடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப ஷைத்தான் என்ன செஞ்சான்? இந்த மாதிரி செஞ்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? 2 பேரையும் என்ன செஞ்சான்னா பூமிக்கு இறக்கி வச்சான். அப்ப இந்த நாள் தொடக்கம் இப்லீஸுக்கு வந்து நம்ம எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா பெரிய ஒரு எதிரிகள். எந்த நல்லது நடப்பதையும் அவன் விடமாட்டான். எந்த ரூட்டுல வந்து யாரை எப்படி வழிகெடுக்கணும் அவனுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா அவனுடைய தொழில் அது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஷைத்தான் வந்து அவனுடைய அர்ஷு, அவனுடைய சிம்மாசனத்தை எங்க வைக்கிறான்னா பஹர்ல வைக்கிறான், கடல்ல வைக்கிறான். கடல்ல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான்னா, கடல்ல அவனுடைய சிம்மாசனத்தை வச்சு ஒவ்வொரு ஷைத்தான்களாக கூப்பிட்டு விசாரிப்பான். நம்ம இன்னைக்கு கம்பெனியில வந்து வீக்லி ரிப்போர்ட்டு இப்படிலாம் வச்சிருக்கோம், மந்த்லி ரிப்போர்ட்டு. இந்த மாதிரி ஷைத்தான் என்ன செய்யறான்னா, இப்லீஸ் என்ன செய்யறான்? இப்லீஸ் வந்து தலைவன். இப்லீஸ் என்ன செய்யறான்? ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் டெய்லி ரிப்போர்ட் கேட்கறான். டெய்லி நின்று வேலை பார்த்தேன்னு சொல்லு. இப்போ உங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, டெய்லி உங்க மேனேஜர் ஒரு ரிப்போர்ட் உங்கள்கிட்ட கேட்கறாருன்னா அந்த வேலையை நம்ம செய்யாம இருக்க மாட்டோம். அதே போல ஷைத்தான் என்ன செய்வான்னா, டெய்லி என்ன செய்யறான்னா வேலை. அவனுடைய டியூட்டி ஃபுல் டைம் 24 hour டியூட்டியே என்னன்னா மனுஷனை வழிகெடுக்கிறது தான். இப்படி ஒரு டியூட்டி எவனுக்கா இருக்குமா? நீங்க நினைக்க கூடாது இஸ்ரேல் தான் பெரிய எதிரின்னு. தஜ்ஜாலை விடைக்குமே பெரிய எதிரியார் இப்லீஸ். அவன் என்ன செய்யறான்? ஒவ்வொரு ஷைத்தானாக அழைச்சு கேட்கிறான், நீ என்ன வேலை செஞ்ச இன்னைக்கு இப்படி. அதுல யார் அவன் தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. நான் வந்து அவனை ஷிர்க்குக்கு அழைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றவனை கூட அவன் தேர்ந்தெடுக்கல. அவன் யாரை தேர்ந்தெடுக்கிறான்னா, கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்தினேன்னு ஒரு ஷைத்தான் சொல்லுவான். அவனை அழைச்சு பக்கத்துல உட்காத்த வைப்பான் இப்லீஸ். என்ன காரணம்னா, அவனுக்கு தெரியும் இந்த ரூட்டுல போனா நிறைய வழி கெடுக்கலாம். கணவன் மனைவியை பிரிச்சோன்னு வைங்களேன், அப்படியே 2 பேருமே ஷிர்க்குக்கு போகக்கூடிய வழி இருக்கு, அடுத்து ஒரு ஆளாவது ஷிர்க்குக்கு போற வழி இருக்கு. இப்படி அதுல இருந்து கூட்டமா நிறைய அமௌண்ட்டை வந்து என்ன செய்யலாம்னா அவனுக்கு வந்து எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போகக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் அவனோட டெக்னிக்ஸ். குரான்ல வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் எப்படியெல்லாம் சிந்திப்பான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நேரத்துல பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு மூலக்காரன். ஏன்னா ஆரம்பம் தொடக்கம் முதல் இந்த உலகம் அதாவது உருவாகி மக்கள் தோன்ற ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. ஆனா அந்த நாள் தொடக்கம் ஆதம், இப்ராஹிம், யூசுப், யூனுஸ், இப்படி மூசா, இப்படி எல்லா நபிமார்களையும் கண்டவன்.
அங்க வாழ்ந்த எல்லா அரசர்களையும் கண்டவன், லேபர்ஸை கண்டவன், மக்களை கண்டவன், பெண்களை கண்டவன், இப்படி எல்லாரையும் பார்த்த ஒருத்தனால தான் என்ன செய்ய முடியும்னா பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நமக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ ஆயிரக்கணக்கான வருடங்கள் எல்லா மக்களையும் எல்லாருடைய சிந்தனையும் படிச்சவன் வந்து நம்மளை வழிகெடுக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா? அவனுக்கு தெரியும் யாரை எப்படி தூக்கணும் அப்படிங்கிறது. அதனால நாங்க இந்த தாவா களத்துக்கு வரக்கூடிய நேரத்துல நாங்க நினைக்கணும், ஷைத்தானும் இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்ம நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சிகளை அவன் பார்ப்பான். இங்க வரக்கூடிய ஒவ்வொருவரையும் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து கண்காணிச்சு கொண்டே இருப்பான். அதனால இதுல மிக முக்கியமாக இதை நடத்தக்கூடியவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷைத்தானுடைய விஷயத்துல. மிக முக்கியமான விஷயம், வரக்கூடியவர்களுக்கும் சரி, பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். பொறுமையை வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு இடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல பொறுமையை அவர்கள் மென்று விழுங்குவார்கள் சொல்லுவான். மூமின்களுடைய பண்புகள்ல பொறுமையை மென்று விழுங்குவார்கள் அப்படின்னா வெளியே கூட காட்ட மாட்டாங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க. நம்ம வந்து சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒளிச்சு வைக்கணும்னா வாயில போட்டுக்கிட்டு ஒளிச்சு வைக்க முடியலைன்னா முழுங்கிடுவோம். அந்த மாதிரி மென்று கோவத்தை வந்து அப்படியே விழுங்குவாங்க, யாருக்குமே வெளியே காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பொறுமை நமக்கு வரணும். சகிப்புத்தன்மை என்ன செய்யணும், நிறைய வரணும். நிறைய நேரத்தில் எரிச்சல் நமக்கு ஏற்படும், அதையெல்லாம் அப்படியே தாங்கணும். கஷ்டங்கள் ஏற்படும், அதையெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா தாங்கணும். ஏன்னா பொறுமைக்குத்தான் கூலி, பொறுமைக்குத்தான் என்ன செய்யுது கூலி இருக்கு. கூலிங்கிற ஒண்ணு பொறுமைக்கு இல்லைன்னு சொன்னா அதுக்கு பிறகு முயற்சி, உழைப்பு, இதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லையே. ஒருத்தர் முயற்சி செய்யறாரு, ஒருத்தர் வந்து உழைக்கிறாரு, அவருக்கு கூலி இவருக்கு கூலி ஒண்ணுன்னா இப்போ எதுக்கு? பொறுமைக்குத்தான் கூலி. நம்ம சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி, என்ன சொல்லுவாங்க, கிணறு தோண்டினாதான் தண்ணி வரும், தேன் எடுக்கணும்னா குட்டு வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி யாருக்கு கஷ்டங்கள், சிரமங்கள், எரிச்சல்கள் இதெல்லாம் வருதோ அவர்களுக்கு தான் கூலி. அவர்களோடு தான் யார் இருக்கிறா? இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏன்னு சொன்னா இந்த 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 வகுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள், நடத்தக்கூடியவர்களுக்கு வந்து நாம வந்து இந்த சவுதி அரேபியாவுக்கு வந்ததே எதற்காக? லாபத்துக்காக. ஏதோ ஒரு லாபம் வேணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையுமே நாம வந்து லாபத்தை எதிர்பார்த்து தான் செய்வோம். ஆனா இங்க வரக்கூடிய விஷயத்துல நாம லாபம் எதிர்பார்க்கிறோமா அப்படின்னா இல்லை, நஷ்டம்தான். ஒண்ணு எங்களுக்கு பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படும், அல்லது உடல்ல சோர்வு ஏற்படும், அல்லது நேரத்துல செலவு. நேரமும் செலவு தான், நேரத்துடைய செலவோ பொருளாதார செலவோ அல்லது ஏதாவது ஒரு சோர்வோ இதை மாதிரி ஆரோக்கியத்தில் உள்ள செலவு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ நாங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா துவண்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி சோர்வுகள் வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பங்களிப்பு செய்வாங்க. சிலர் வந்து பணத்தினால பங்களிப்பு செய்வாங்க, சிலர் வந்து அறிவுனால பங்களிப்பு, பொருளாதாரத்தினால பங்களிப்பு, இந்த மாதிரி செய்வாங்க. சிலர் வந்து பங்களிப்பு செய்யவே மாட்டாங்க. வராதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அவர்களுடைய செலவழிப்பு எல்லாமே கற்பனை தான். என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இது இருந்திருந்தா நான் செஞ்சிருப்பேனே, நான் அது இருந்தா செஞ்சிருப்பேனே. ஆனா உண்மையில ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. உதாரணமாக நம்ம கிட்ட இப்போ ஒரு 3 ஃப்ளைட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 3 ஃப்ளைட் நம்ம கிட்ட இருக்கு, ஏரோப்ளைன். இதுல வந்து இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க, 3 ஃப்ளைட் நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்து ஒன்றை வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவழிப்போமா? செலவழிப்போம், அப்படிதானே? 3 ஃப்ளைட் இருக்கு, செலவழிப்போம், ஒன்றை கொடுத்துருவோம். 3 ஒரு 10 கார் இருக்கு, ஒன்றை கொடுப்போமா? 10 கார் நம்ம கிட்ட இருக்கு, 9 கார் இருக்கட்டுமே, ஒரு காரை செலவழிப்போம். ஆனா ஒரு 2 பைக் இருக்கு, கொடுப்போமா? ஆனா கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது நம்ம கிட்ட இருக்கு, இருக்கிறதுனால நம்ம கொடுக்க மாட்டோம். இல்லாததுனால நம்ம என்ன செய்யறோம்? கற்பனை. 3 ஃப்ளைட் இருந்தா ஒன்று கொடுத்துருவேன், 3 வீடு இருந்தா ஒரு வீடை நான் கொடுத்துருவேன் அல்லாஹ்வுடைய பாதையில. இருக்கிறதுல ஏதாவது கொடுப்பியா? கொடுக்க மாட்டோம். அப்ப என்னன்னா இருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? செலவு செய்யணும். மார்க்க விஷயத்துல தாவாவுடைய களத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளால எது முடியுமோ அதை வந்து என்ன செய்யணும்? செலவு செய்யணும். சஹாபாக்கள் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இப்படித்தான் செலவு செஞ்சாங்க. இருக்கிறதுல அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. பொருளாதாரம் ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்துல 2 பேருமே எடுத்துட்டு வந்தாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமரே என்ன கொண்டு வந்தீங்க, என்ன விட்டுட்டு வந்தீங்க? அப்போ உமர் சொன்னாரு, இந்த அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்தேன், இந்த அளவு நான் வச்சுட்டு வந்திருக்கேன் வீட்டுல அப்படின்னாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர்கிட்ட கேட்டாங்க, உமர் ரதியல்லாஹு கொண்டு வந்த அளவுக்கு அபூபக்கர் கொண்டு வரல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு கேட்டாங்க, அபூபக்கரே வீட்டுல என்ன வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரதியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அதாவது எதையுமே வச்சுட்டு வரல, நான் எதை வச்சுட்டு வந்தேன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்தேன்னாங்க. இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, இருக்கிறத வச்சு நாம என்ன செய்யணும்னா மார்க்கத்துக்காக செலவு செய்யணும். நமக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு 70 சஹாபாக்களை வந்து குர்ஆன் படிக்க வச்சாங்க. இவர்கள் தான் என்ன செய்யறாங்க? கொல்லப்பட்டாங்க, கூட்டிட்டு அழைச்சிட்டு போய் கொல்லப்பட்டாங்க. அதுக்காக தான் குனூத்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. அந்த குனூத் ஓதுனாங்கல்ல, அந்த குனூத்லாம் வந்து இதற்காகத்தான்.
அப்ப இந்த 70 பேர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, குரானை வந்து படிக்க வந்தாங்க. அவர்களுக்கு வந்து செலவு செய்யறதுக்குலாம் எதுவுமே கிடையாது மார்க்கத்துக்காக. ஆனா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, காடுகளுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹி இடத்துல படிச்சுட்டு இருக்கும் போதே, படிச்சு முடிச்ச உடனே அந்த நாள் என்ன செய்வாங்கன்னா, மீதி உள்ள நேரத்துல காடுகளுக்கு போவாங்க, மரத்தை வெட்டுவாங்க, அதை வித்து அதுல வரக்கூடிய காசை என்ன செய்வாங்கன்னா மார்க்கத்துக்காக செலவு செய்வாங்க. இது அவருடைய பண்பாக இருந்துச்சு. அதே போல நீங்க பாருங்க, பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள், ரசூலுல்லாஹி மதீனத்து பள்ளிவாசல்ல அன்றைக்கு இளைஞர்கள் இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தண்ணீர் இறைச்சி கொண்டு வந்து பள்ளியில வைப்பாங்க குடிக்கிறதுக்காக. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சாங்க. அதனாலதான் நீங்க பாப்பீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகப்பட்ட செலவு செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகப்பட்ட செலவு, உஸ்மான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லோரும் பெரும் செலவுகளை செஞ்சவங்களை நீங்க பார்க்கலாம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. யார் வந்து போருக்கு வர முடியாம அழுதுகிட்டு போனாங்களோ அவர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதே போல நீங்க பாருங்க, ஒரு ஒரு சஹாபிய குடும்பம் இருந்துச்சு. ஒரு மனிதர் வந்தாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அவருக்கு வந்து இரவுக்கு தங்குறதுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. அப்ப யார் வந்து இவரை வந்து எடுத்துட்டு போவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செஞ்சாருன்னா, யா ரசூலல்லாஹ், நான் வந்து இவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டுட்டு போனதுக்கு பிறகு வீட்டில் போய் அவங்கள வச்சுட்டாங்க. மனைவிட்ட கேட்குறாரு, வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. மனைவி சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, அது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னா. அப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. சாப்பாடு மனைவிட்ட சொன்னாரு, சாப்பாடை நீங்க என்ன செய்யுங்க, ஹாலில் வைங்க. ஹாலில் ஒரே அந்த சாப்பாடு மட்டும்தான். பிள்ளைங்களை என்ன செய்யுங்கன்னா தூங்க வச்சிருங்க, எப்படியாவது பசியிலேயாவது பிள்ளைங்களை தூங்க வச்சிருங்கன்னு சொல்லி பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. பிளேட்டை வச்சாங்க, சாப்பாடு அதில் வச்சாங்க, விளக்க பற்ற வச்சாங்க. மனைவிட்ட சொன்னாங்க, சாப்பிடக்கூடிய நேரத்தில் இந்த எதேர்ச்சியாக வந்து விளக்கு அணையிற மாதிரி விளக்கு அணைச்சிருங்க அப்படின்னாங்க. அப்போ அவர் மட்டும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அதே போல என்ன செஞ்சாங்கன்னா, அவர் சாப்பிட்ற நேரத்தில் விளக்கு அணைஞ்சுது. இவங்க 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி சைகை மட்டும் செஞ்சாங்க. அவர் சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல காலையில் வர்றாரு. அவர் வந்து அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய விஷயத்துல வந்து சந்தோஷப்பட்டான், சிரிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் வந்து சொல்லவே இல்லை அந்த சம்பவத்தை. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நபி அவர்களுக்கு அறிவிச்சு கொடுக்குறான், இந்த மாதிரி இவங்க நடந்து கொண்டாங்க. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வந்து ஒரு வசனத்திலே வந்து என்ன செய்வான், பேசுவான், இதை பத்தியே பேசுவான். தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அவர்கள் என்ன செய்வாங்க, பிறருக்காக செலவு செய்வார்கள். அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு அழைப்பு பணின்னு வரக்கூடிய நேரத்துல அதுக்காக பொறுப்பாளர்களோ வழிநடத்தக்கூடியவர்களோ பங்கு, அதாவது தங்களை வந்து ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா, தங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து என்ன செய்யணும், நாம செய்யணும். அப்ப நாம வந்து ப்ரோக்ராம் வந்து நடத்துறோம், இதுல நான் வந்து பேசுறேன், இவர்கள் வந்து நடத்துறாங்க. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா டீ போட்டு கொண்டு வருவாங்க, சில பேர் சாப்பாடு செய்வாங்க, சில பேர் அதை எடுக்க போவாங்க. இதெல்லாம் நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, இவரை விட இவர் உயர்ந்தவர், இவர் செய்யக்கூடிய இந்த வேலையை விட நான் செய்யறது கம்மி, இப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது. ஒவ்வொருத்தருடைய பங்கும் என்னன்னா, வேல்யூ வந்து ஈக்குவலானது தான். யாரும் யாரையும் விட சிறந்தவர்கள் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அதை தான் செய்ய முடியும். அப்படின்னா அதை செய்யக்கூடியவர்கள் என்னதான், எல்லாரை போல தரமான அந்த தரத்துல வந்து என்னதான் சமமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசர், சுமையா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாருமே யார் அப்படின்னு சொன்னா பலகீனமானவர்கள். ஆரம்பத்துல எந்த பணியாக இருந்தாலும் ஆரம்பத்துல எப்படி இருக்கும்னா, பலகீனமானவர்கள் தான் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா தூக்கி நிறுத்துவாங்க. அது ஒரு நிலைக்கு போனதற்கு பிறகு என்ன செய்யணும்னா, பணக்காரங்க வந்து இணைஞ்சு கொள்வாங்க, பேர் உள்ளவங்க வந்து இணைஞ்சு கொள்வாங்க. இப்படித்தான் எல்லா இது விஷயமே. அதே போல இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலும் அப்படித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இணைஞ்சாங்க. அவர்கள் வந்து பதவியினாலும் அந்தஸ்தினாலும் பொருளாதாரத்தினாலும் உயர்ந்தவர்கள். ஆனாலும் வந்து இணைஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவருடைய அது என்ன, அவருடைய தர்ஜா வந்து என்னது, உயர்ந்தது. ஆனா மற்றவர்களை நீங்க பாருங்க, எல்லாருமே பலகீனமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து இணைஞ்சாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி காலத்துல இஸ்லாம் மக்கா வெற்றியின் போதுதான் என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாத்துக்கு வர்றாங்க அபூ சுஃபியான். அப்போ அவர் வரக்கூடிய நேரத்துல அங்க இருந்த சஹாபாக்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க, எங்களுடைய வாள்கள் வந்து எதிரிகளை சரியா கவனிக்கல அப்படின்னாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வர போறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு கூட்டு வராங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுடைய வாள்கள் சரியாக கவனிக்கல எதிரிகளை அப்படின்னாங்க. என்னன்னா, இவர்கள் எல்லாம் கொல்லாம விட்டுட்டோமே, நாங்க கஷ்டப்படக்கூடிய நேரத்துல இவர் வரமாட்டாராம், நாங்க வந்து இஸ்லாம் வந்து ஓங்கி நிற்கக்கூடிய நேரத்துலலாம் வந்து இவர் இணைஞ்சு கொள்வாராம் இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அந்த வார்த்தை எப்படி பேசுறாங்க. பேசணும்னா அபூபக்கர் என்ன செஞ்சாங்கன்னா கண்டிச்சாங்க, வன்மையாக கண்டிச்சாங்க. இவர் வந்து ஒரு மக்காவுடைய ஒரு தலைவர், இவர் வந்து இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல போறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்.
இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி இந்த சஹாபாக்கள் பேசினாங்க, நான் வந்து கண்டிச்சேன் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நபி அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஆமா அப்படி பேசியிருக்க கூடாதே, இப்படிதான் சொல்லியிருக்கேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அபூபக்கர் இடத்துல, அபூபக்கர் நீங்க அவர்களை கோபப்படுத்தினீங்களான்னு கேட்டாங்க. அதை கண்டிச்சிங்கல்ல, கண்டிச்சு அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா, அந்த பாவப்பட்ட மக்கள் அவர்களை நீங்க கோபப்படுத்தினீர்களா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உங்களுடைய ரப்பை கோபப்படுத்தி இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் தங்களுக்கு முதலாவதாக உதவியவர்கள், பலகீனமானவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும் கணக்கெடுத்தாங்க. அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அபூபக்கர் போறாங்க, போய் கேட்டாங்க, சகோதரர்களே நான் உங்களை காயப்படுத்தினா கோவப்படுத்தினான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லை அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனாலதான் நீங்க பாப்பீங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய மக்கா வெற்றி இருக்குல்ல, மக்கா வெற்றியில வந்து அந்த சிலைகள் எல்லாம் உடைச்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு காபாவுக்கு உள்ளால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. காபாவுக்கு உள்ளாக போகக்கூடிய நேரத்துல 2 நபர்கள் தான் காபாவுக்குள்ள போனாங்க. ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2 பேர் தான் அந்த காபாக்குள்ள போய் கதவு பூட்டினாங்க. அதனால தான் சொல்லுவாங்க ஹதீஸ்கள், காபாக்குள்ள நபி அவர்கள் எத்தனை ரக்காத் தொழுதார்கள், எப்படி தொழுதார்கள் என்பது பிலாலை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது கூட என்ன செஞ்சாங்கன்னா ஒரு அந்தஸ்தை கொடுத்து நிப்பாட்டினாங்க. அதனால தான் சுற்றி இருந்த பெரும் பெரும் சஹாபாக்கள் உட்பட பெரும் பெரும் தலைவர்கள், காஃபிர்களுடைய தலைவர்கள் கூட பார்த்தாங்க, பிலாலுக்கு இப்படி ஒரு அந்தஸ்தா, அந்த காபாவுடைய எல்லையை கூட பிலாலால நெருங்க முடியாது அந்த காலத்துல. ஆனா நபி அவர்கள் அவர்களை கொண்டு போய் உள்ள நிப்பாட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்ன மனநிலையில செய்யறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நாங்க வந்து சாயா போடுறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு வைக்கிறது கொண்டு வர்றது, இப்படி எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எதற்காக செய்யறோம், செய்யற வேலை முக்கியம் இல்லை, எதற்காக செய்யறோம் அப்படிங்கிறதா மிக முக்கியம். இஹ்லாஸ், அல்லாவுக்காக நாங்க செய்யறோமா அல்லது அல்லாஹ் அதாவது மற்ற விஷயங்களுக்காக செய்யறோமா, அந்த இஹ்லாஸ் நாம கிட்ட முக்கியமாக இருக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து ஷைத்தானுடைய பெரிய ஒரு விளையாட்டு இருக்கும். சில நேரங்கள் நாங்க என்ன செய்வோம்னா அவரை வந்து ஒரு மாதிரி பார்ப்போம், அவர் வந்து இவர் தானே இப்படிதான் பார்ப்போம், பொருளாதாரத்தை நிறைய கொடுக்கக்கூடியவரை ஒரு மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மனநிலை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த நம்மளுடைய இந்த சபையில வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கணும். அதனால நாம சில நேரங்கள்ல வந்து சொல்லுவோம்ல, நீங்க இல்லைனாலும் வேற ஆளை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் இப்படிலாம் சொல்லுவோம். நீங்க இல்லாட்டா என்ன, சண்டை சில பிரச்சனை வந்துருச்சுன்னா, நீங்க இல்லாட்டாலும் வேற ஆளை வச்சு நான் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான், நீங்க இல்லைனாலும் இன்னொரு ஆளை வந்து எங்களுக்கு தரப்போறாரு, இப்படி எல்லாம் பேசுவோம். இப்படி நாம என்ன செய்யக்கூடாதுன்னா அடுத்தவங்களை பேசிடவே கூடாது. அது உண்மைதான், அவர் இல்லாட்டாலும் வேற ஆளை வச்சு அல்லாஹ் வந்து என்ன செய்வான், எங்களுக்கு உதவி செய்வான். ஆனா நாங்க வந்து பிறருக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது, நாங்க எங்களுக்கு யூஸ் பண்ணணும். நான் இல்லாட்டாலும் அல்லாஹ் இன்னொருத்தரை வச்சு என்ன செய்வான், இதை நடத்துவான். அப்படிங்கிறத எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொள்ளணுமே தவிர அடுத்தவங்களுக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, ஒரு நாளும் அதை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பயன்படுத்தி விடக்கூடாது. அதனாலதான் ஒரு ஹதீஸை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியானை விரும்ப ஆரம்பித்தால் அல்லாஹ் அவர்களை பயன்படுத்துவான். அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு மனிதனை, ஒரு அடியானை விரும்பினால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அடியானை பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு அல்லாஹ் வந்து எங்களை பயன்படுத்துறான், ஒரு தாவாவுடைய நிகழ்ச்சியில எங்களை கலந்து கொள்றதுக்கோ அல்லது எங்களுக்கு உதவி செய்வதற்கோ அல்லது அதை நடத்துவதற்கோ எங்களை அல்லாஹ் பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ்க்கு பெரிய ஒரு சுக்ர் செய்யணும். ஏன்னா அல்லாஹ் எங்களை விரும்புறான். அல்லாஹ் எங்களை விரும்புறதுனாலதான் என்ன செய்யறான்னு சொன்னா, எங்களுக்கு அந்த உணர்வை போட்டு, எங்களுக்கு மனசுல அந்த எண்ணத்தை போட்டு நாங்க இதை நடத்தணும், எங்களுக்கு நாங்க இதை செய்யணும் அப்படிங்கிற உணர்வை போடுறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எங்களை வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா எங்களை விரும்புறான் அப்படிங்கிறது. இன்னொரு இருக்கு, கெட்டவர்களை வச்சும் அல்லாஹ் என்ன செய்வான்னா மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான், அப்படி ஒரு செய்தி இருக்கு. ஆனா கெட்டவர்களை வச்சு எப்படி உறுதிப்படுத்துவான் அப்படின்னா, அவர்களுக்கே தெரியாது நாம மார்க்கத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனா அல்லாஹ் கெட்டவர்களை வச்சும் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவான். ஆனா நாங்க அப்படி இல்லையே, நாங்க வந்து அல்லாஹ்வுக்காக செய்யறோம் அப்படின்னு சொன்னா, தௌஹீத்ல இருக்கிறோம், நாங்க வந்து மார்க்க பணிகளை அல்லாஹ்வுக்காக செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எங்களை விரும்புறான் அப்படிங்கிறத நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களை பயன்படுத்துறான், இதற்கு நாங்க தகுதியா, இதை செய்யறதுக்கு நாங்க தகுதியா அப்படின்னா இல்ல. நீங்க இருக்கலாம், ஆனா நான் அப்படியானா அப்படி இல்லை. ஆனா அல்லாஹ் எங்களை விரும்புறான், அதன் மூலம் அல்லாஹ் எங்களை வச்சு பயன்படுத்துறான். நாங்க இல்லை என்றாலும் அல்லாஹ் என்ன செய்வான், இன்னொரு டீமை வச்சாவது இங்க இந்த ப்ரோக்ராமை நடத்துவான். அல்லாஹ்வுக்கு அந்த இது இருக்கும். ஆனால் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா அதுல பெரிய ஒரு பொறுமை ஏற்படுத்தும். அல்லாஹ் எங்களை விரும்புறான், அதனால தான் இதை நடத்த வைக்கிறான், எங்க மூலியமா நடத்த வைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் எங்களை விரும்புறான். அதற்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதற்கு நாங்க வந்து எங்களை வந்து திரும்ப திரும்ப இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து அல்லாவுக்காக இஹ்லாஸோடு நாங்கள் நடத்த வேண்டும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில நேரங்களில் நம்மளில் வந்து பல பேர் பல நோக்கத்தில் வந்து வந்திருப்போம். வந்த நிறைய பேர் வந்து சில நேரங்களில் வந்து எப்படி வந்திருப்பாங்கன்னா, பழக்கம் கிடைக்கும், தமிழ் மக்களோட பழக்கம் கிடைக்கும், அதுக்காக நம்ம போகிறோம், அல்லது வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், நேரம் போகிறதுக்காக வந்துட்டு இப்படியெல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் காலம் போக போக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இஹ்லாஸ் எடுத்துக்கொள்வாங்க, நம்ம வந்து மார்க்கத்துக்காக வந்துட்டோம். ஆனால் சில பேர் வந்து ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா வருவாங்க மார்க்கத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் வந்ததற்கு பிறகு என்ன செய்யணும், நீயத்துகள் மாறும். நீயத்துகள் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஒரு பிரச்சனை. உதாரணமாக வந்து வந்த நேரத்தில் வந்து சாதாரண ஒரு ஆளாக வருவார், பயானுக்கு பரப்புவார், ஒரு இடத்துல வந்து அமீராக மாறிடுவார், தலைவராக ஆயிடுவார்னு வைங்களேன். தலைவராக ஆனதற்கு பிறகு என்ன செய்யணும்னா ஒரு பேச்சுகள் வந்து மாறும், பேச்சுகள் வித்தியாசமாகும், நான் சொல்கிறத அவன் கேட்க மாட்டேங்கிறானே, இப்படியெல்லாம் வந்து மாறும். இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா நீயத்துடைய மாற்றங்கள். இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு நீயத்தில் வந்து மாற்றம் ஏற்படுது, எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் தௌபா செய்யணும். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை வந்து மாற்றி விடாத, நாங்கள் வந்து எப்பவுமே உனக்காக பணி செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிரு. இப்போ நான் அதனால தளர்வு அடைஞ்சிடக்கூடாது. இப்போ சில நேரங்களில் வந்து நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் சில பேர் தூங்குவீங்க, என்ன தூங்கக்கூடிய நேரத்தில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லாரும் தூங்க தானே செய்கிறா, நம்ம எதுக்கு பெருசாக நம்ம பயான்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லி வந்ததை அடிச்சு விட்டுட்டு போவோம்னு சொல்லி அப்படி நான் செஞ்சிடக்கூடாது. நாம் செய்கிறது எல்லாமே எதற்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து திருந்த வேண்டும், நாங்கள் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். பயானில் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் எனக்கு, கெட்ட விஷயங்கள்லாம் இவனுக்குன்னெலாம் பிரிப்பாங்க. என்ன சில பேர் வந்து எப்படின்னா கோவத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் கோவமாக இருக்கக்கூடியவங்க அல்லது கெட்டவர்கள் இப்படிலாம் பேசக்கூடிய நேரத்தில் இது அவன் தான் இவன் தான் இப்படி சொல்லி பிரித்து கொடுத்துரும். நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய நேரத்தில் இது எனக்கு தான் இப்படிங்கிற ஒரு நிலைப்பு வரும். இதையெல்லாம் அப்படியே மாற்றி கெட்டதெல்லாம் எனக்கு சூட் பண்ணணும், நல்லதெல்லாம் பிறருக்கு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி எங்களுடைய மனநிலை என்ன செய்யணும் மாற்றணும். இப்படி மாற்றலை அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் என்ன செய்வான், இந்த இடங்கள்ல மிக லேசாக என்ன செய்வான்னா வந்துக்கிட்டே இருப்பான். அடுத்ததாக கடைசியாக இந்த நாங்கள் செய்கிற இந்த தாவாவுடைய விஷயங்கள், அழைப்பு பணி எல்லாமே முயற்சி மட்டும்தான் அப்படிங்கிறத நம்பணும். ஏன் அப்படின்னா இந்த தாவாவை வந்து நாங்கள் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் விளங்கணும். அழைப்பு பணி எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறது, எதற்காக செய்கிறோம் யாராவது சொல்லுங்களேன். தாவா அழைப்பு பணி வந்து நாங்கள் வந்து மக்களை கூப்பிட்டு ப்ரோக்ராம் நடத்துறது, பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம் சொல்லுங்களேன்? தீனுக்காக. வேற காரணம் என்ன, எதற்காக செய்கிறோம் சொல்லுங்க. இது வந்து ஓகே, ஆனால் காரணம் எல்லாம் சரியான பதில். ஆனால் எங்களோட ஈமான சரி, இதெல்லாம் சரிதான். ஆனால் அல்லாஹ் வந்து குரானில் சூரத்துல் ஆராஃப்னு நினைக்கிறேன், சூரத்துல் ஆராஃப்ல 164வது வசனம் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். பனு இஸ்ரவேலர்கள்னு ஒரு சமூகம் இருந்து, பனு இஸ்ரவேலர்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா சனிக்கிழமை வந்து மீன் பிடிப்பாங்க. சனிக்கிழமை மீன் பிடிப்பாங்க, ஆனால் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான்னா சொல்லியிருந்தான். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சனிக்கிழமை வலைய போடுவாங்க, மீன் பிடிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்கன்னா தூக்குவாங்க. அப்போ என்னன்னா ஒரு அல்லாஹ் ஏமாத்துற போல ஒரு வேலைன்னு வைங்களேன். இதில் ஒருத்தங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, தப்பா ஹராத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு குரூப் இருந்த அந்த ஊரில் சும்மா இருந்தாங்க, அவங்க ஹராமெல்லாம் செய்யலை, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. மூணாவது ஒரு டீம் இருந்துச்சு, அந்த டீம் என்னன்னா நன்மை ஏவிட்டு இருந்துச்சு, நன்மை ஏவி தீமையை தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க மீன் பிடிக்கக்கூடாது, பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த உபதேசம் பண்ணாமல் ஒரு டீம் இருந்துச்சு இல்லை, இவங்க கேட்டாங்க உபதேசம் பண்ணக்கூடியவர்கள்ட்ட, நீங்கள் எதற்கு வந்து இவர்களுக்கு வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இவர்கள் வந்து நரகத்துக்கு போகக்கூடியவங்க தானே, உபதேசம் பண்ணாதீங்க, தாவா பண்ணாதீங்க, அழைப்பு பணி பண்ணாதீங்க எப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எதற்காக பண்ணுறீங்கன்னு கேட்டபோது அவர்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் சரியான பதில் என்பதா. அது அவங்க சொன்னாங்க, காலு மாதிரத்தன் இலா ரப்பிக்கும் வல அல்லக்கும் எத்தக்கூன். அதாவது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து தப்புவதற்கு அல்லாஹ் எங்களிடத்துல மறுமை நாளில் கேட்பான், ஒன்னால முடிஞ்சதை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நான் என்ன சொல்லணும், நான் தப்பணும், அந்த பதிலில் இருந்து நான் தப்பணும் என்பதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன். இரண்டாவது வல அல்லக்கும் தத்தக்கூன், அவர்கள் சில வேளை நல்லவர்களாக மாறலாம், தக்குவாதாரிகளாக மாறலாம். அப்போ இது என்னன்னா இந்த ரெண்டு பதில் தான். நல்ல உள்ளத்துல
பதிய வைக்கணும். நாங்க அழைப்பு பணி செய்யறதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா, மறுமை நாள்ல அல்லாஹ் எங்களிடத்துல கேள்வி கேட்கிற நேரத்துல நான் தப்பணும், நான் என்ன சொல்லணும், நான் இதை செஞ்சேன், என்னால முடிஞ்சதை இதை செஞ்சேன் இப்படின்னு சொல்லி நான் தப்பணும் என்பதற்காகத்தான் நான் அழைப்பு பணி செய்யறேனே தவிர வேற நான் திருந்தணும்னோ அவர்கள் திருந்தணும்னோ நான் செய்யவே இல்லை. ரெண்டாவது, சில வேளை தான் என்ன செய்யலாம், அவர்கள் திருந்தலாம். அவர்கள் திறந்தா விட்டாலும் என்னுடைய கடமை நான் செஞ்சேன் என்பதற்காகத்தான் என்ன செய்யணும், நாங்க செய்யணும். சில வேளைகள் நம்ம என்ன செய்வோம்னா சொல்லி 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 பார்ப்போம், அவன் திருந்தவே இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். அப்படி விடக்கூடாது, அப்படி தளர்வு ஏற்படவே கூடாது. எங்களுடைய நோக்கம் எல்லாமே என்னதான், எத்தி வைக்கிறது மட்டும்தான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி ஹஜ்ஜத்துல் விதால பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு மக்கள்கிட்ட கேட்டாங்க, நான் எத்தி வைத்து விட்டேனான்னு கேட்டாங்க. நான் சீர்திருத்தம் பண்ணிட்டேனான்னு கேட்கல, நான் சீர்திருத்தம் பண்ணி விட்டேனா, எல்லாரையும் இஸ்லாத்து கொண்டு வந்து விட்டேனா, இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவே இல்லை. ஹஜ்ஜத்துல் விதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் எத்தி வைத்து விட்டேனான்னு கேட்டாங்க. அப்போ அதை கேட்டவுடனே மக்கள் சொன்னாங்க, பல்லக்னா, நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னோன்னு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுவே நீ சாட்சி, அல்லாஹுவே நீ சாட்சி, அல்லாஹுவே நீ சாட்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அது கடமை, ஃபர்து. அவர்கள் தாவா எல்லாருக்கும் செய்யணும், அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு. நபிமார்கள் எல்லாருக்குமே அது அப்படித்தான். அப்போ நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க, நான் எத்தி வச்சு விட்டேனா, எத்தி வைக்கிறது மட்டும்தான் நம்ம கடமையை தவிர அவர்கள் நல்லவர்களாக மாறினாலும் சரி மாறவில்லைனாலும் சரி என்ன செய்யணும், நாம சொல்லிக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர நாம என்ன செய்யக்கூடாது, அவர்களை மாற்ற முயற்சிக்கூடாது. நீங்க ஒரு ஹதீஸை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மனிதர் இருந்தாரு, கெட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் அவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார், நீங்க செய்யாதீங்க 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 அப்படின்னு. உடனே அந்த ஆளு திருப்பி கேட்டாரு, நீ என்ன கண்காணிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் அவனை அனுப்பியிருக்கானா அப்படின்னு கேட்டார். சில நேரங்கள் அப்படி பேசுவோம்ல, என்னை பத்தி நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற, அல்லாஹ் இதுக்கு அவனை அனுப்பியிருக்கான், இந்த மாதிரி கேட்டாரா, கேள்வி தப்பு. அப்படி கேட்ட உடனே இந்த மனிதர் என்ன சொன்னார் அப்படின்னா, நல்ல மனுஷன் தீமையை தடுத்துட்டு இருக்காரு, நல்ல மனுஷன் திருப்பி சொன்னார் அவர்கிட்ட, அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை தான் தருவான் இப்படின்னு பேசிட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சான், அவரை நரகத்துல போட்டு கெட்ட செஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனை சொர்க்கத்துல போட்டான். இப்போ என்னன்னு பாருங்க, நாங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, எங்களுடைய உள்ளத்துல பெருமை வந்துடக்கூடாது, அவரை தப்பா நினைக்கிறோம், அவர் திருந்தலைங்கிறதுக்காக நாம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அவருக்கு ஒரு முடிவை சொல்லிடக்கூடாது. நாங்க எங்களுடைய வேலை முழுக்க முழுக்க எத்தி வைக்கிறது மட்டும்தான். அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கறது, நேர்வழியை கொடுக்கறது, விதத்திலிருந்து அவரை வெளியேற்றது எல்லாமே யார், அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாங்க விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக இந்த மாதிரி நாங்க முயற்சி செய்யக்கூடிய நேரத்துல அளவுக்கு அதிகமாகவும் நாங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, முடியாததையெல்லாம் செஞ்சிடக்கூடாது. நாங்கள் சில வேலைகளில் நிறைய செய்யணும்னு நினச்சி நிறைய செய்யாமலே இருந்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் அதை சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நபி அவர்களுடைய காலத்திலையும் சரி, சஹாபாக்களுடைய காலத்திலையும் சரி, வாரத்துக்கு 2 முறை தான் என்ன செய்வாங்கன்னா பயான் நடத்துவாங்க. ஒரு சஹாபி கூட சொல்லுவார், 2 நாள் தான், திங்களும் வியாழனும் மட்டும்தான் என்ன செய்வார், அவங்க அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு நினைக்கிறேன், 2 நாள் தான் என்ன செய்வாங்கன்னா வாரத்தில் பயான் பண்ணுவாங்க. சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் செஞ்சாங்க, எதற்காக, எங்களுக்கு சலிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொரு 7 நாளும் போட்டு பயான் பண்ணிக்கிட்டு இருந்தா வரமாட்டோம், சலிப்பு தான். அப்புறம் வாரத்துல 2 நாள் தான் என்ன செஞ்சுவாங்கன்னா அவர்கள் பயான் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நீங்க பாப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம், ஒரு கூட்டமாக ஒரு இளைஞர்கள் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி, மார்க்க கல்வி படிப்பதற்கு. அப்ப நபி அவர்கள் படிச்சு கொடுக்குறாங்க 20 நாளா படிச்சு கொடுக்குறாங்க. 20 நாள் படிச்சு கொடுத்ததற்கு பிறகு நபி அவங்க கேட்டாங்க, கூப்பிட்டு சும்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசக்கூடிய நேரத்துல கேட்குறாங்க, எப்படி என்ன ஏது. அவர்களுடைய முகத்துல அந்த தேடல் ஏற்படுது, வீட்டை பத்தின தேடல் ஏற்படுது, முகத்துல மாற்றம் ஏற்படுது. அப்ப கேட்குறாங்க, அம்மா அப்பா பத்தி சொல்றாங்க, மனைவி பத்தி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நீங்க இங்கிருந்து போயிருங்க. 20 நாள் தான் படிச்சாங்க. நபி அவங்க என்ன சொல்லல, மார்க்கத்துக்காக வந்திருக்கீங்க, இறை தூதரோட இருக்கிறீங்க, என்ன 20 நாள்ல உங்களுக்கு என்ன அப்படின்லாம் நபி அவர்கள் என்ன செய்யல, கேட்கல. நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க போங்க, ஊருக்கு போங்க, நீங்க என்ன கேட்டீங்களோ அதை மக்களுக்கு எத்தி வைங்க, என்ன எவ்வாறு தொலை கண்டீர்களோ, ஒரு ஃபேமஸான ஹதீஸ் இருக்குல்ல, என்ன எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு என்ன செய்யுங்க, நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொன்ன செய்தி இதுல வரும். அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய முகத்துல கவலையினுடைய ரேகையை பார்த்தார்கள் அப்படின்னு. கவலையினுடைய ரேகையை பார்த்தோன்னு நபி அவங்க செஞ்சாங்க, போங்க, போய் என்ன செய்யுங்க, குடும்பத்தோட இருங்க. அப்போ நமக்கு என்னன்னா, இந்த தாவா பணிக்கு வரக்கூடிய நேரத்துல வாழ்க்கையும் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கும், தாவா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கணும். குடும்பம் இருக்கும், வேலை இருக்கும், அது இருக்கும், எல்லாமே இருக்கும்.
ஆனா என்ன செய்யும், தாவாவும் உடனே வந்து கொண்டு இருக்கும். அப்ப நாம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா தளர்வு அடையக்கூடாது, எந்த நிலையிலும் என்ன செய்யக்கூடாது, தளர்வு அடையக்கூடாது. இந்த அழைப்பு பணியினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாஹ், சீர்திருத்தம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் எந்த ஒரு ஊரையும் அழிப்பதில்லை, அல்லாஹ் எந்த ஒரு ஊரையும் அழிப்பதில்லை, அந்த ஊரில் வந்து ஒரு சீர்திருத்தவாதி இருக்கின்ற காலம் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, ஊரா இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், லானத், அந்த அந்த ஊருக்கு வந்து அந்த சாபத்தை இறக்க மாட்டான், வேதனை இறக்க மாட்டான். எப்போ வர, அங்க சீர்திருத்தம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் வரை. அப்ப நாங்க வந்து ஒரு அழைப்பு பணி செய்யறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம், நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து சில வேளை அவர்கள் திருந்தலாம், அதே போல நாங்க பதில் சொல்லணும். அதையும் தாண்டி இன்னொன்று மூன்றாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஊரினுடைய பாதுகாப்புக்கு வந்து பெரிய ஒரு உதவி செய்யறது என்னன்னா இந்த இஸ்லாஹ், இந்த சீர்திருத்தம். அப்ப நாங்க வந்து சீர்திருத்தம் செய்யக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்னா தண்டிக்க மாட்டான். அதனால தான் நபிமார்களை நீங்க பாருங்க, 900 வருடங்கள் எல்லாம் அல்லாஹ் வந்து அழிக்காம விட்டதுக்கான காரணம் அங்க ஒரு நபி இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. நபி அங்க இருக்கிற காலம் எல்லாம் அங்க என்னதான் அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹ் இறக்க மாட்டான். அவர்கள் என்று அங்கிருந்து விலகிறார்களோ, நீங்க பாப்பீங்க லூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும் அந்த ஊரை அல்லாஹ் அழிக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்கள் அப்படியே வெளியே போக சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, 3 பேர் லூத் அலைஹிஸ்ஸலாமை வந்து நைட்டோட நைட்டா கிளம்ப சொல்றாங்க. அந்த ஊர்ல இருந்து அவர்கள் வெளியேறியதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சான், அல்லாஹ் வந்து அழிச்சான். இப்படி எல்லா சம்பவங்களும் நீங்க பாருங்க, அல்லாஹ் ஒரு சீர்திருத்தவாதிகள் ஒரு இஸ்லாஹ் அங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஊரை அழிக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் ஒரு நல்லெண்ணத்தை வச்சிருப்பான், இந்த மக்கள் எப்படியாவது திருந்தலாம், எப்படியாவது திருந்தலாம், இப்போது இல்லாட்டாலும் நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு இல்லாட்டா அடுத்த நாள் திருந்துவான், இப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் ஒரு டைம் என்ன செஞ்சு கொண்டிருப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். இதையும் நாங்க என்ன செய்யணும், திரும்ப திரும்ப உள்ளத்துல பதிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள், அதே போல நடத்தக்கூடியவர்களுடைய ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். நாங்க வந்து இங்க வர்றதுனால, அதே போல இங்க வந்து கலந்து கொள்றது, பொறுப்பாக இருக்கிறது, இது எல்லாத்தினாலையும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து வெளிப்புறமாக நாங்க வந்து பாவம் செய்ய மாட்டோம். சில நேரங்களில் வந்து ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க வந்து தாவா இந்த பணியெல்லாம் இருக்கும் நேரத்தில் இப்படியே நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம், தேட்டருக்கு போக மாட்டோம், இப்படியே நாங்க என்ன செய்ய மாட்டோம், சிகரெட் குடிக்க மாட்டோம். தனிப்பட்ட முறையில செய்யறது அது வேறன்னு வைக்கிறேன். ஆனா வெளிப்படையாக ஒரு பாவம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுப்பான், ஒரு இஸ்ஸத்தை அல்லாஹ் வந்து என்ன செய்வான், ஒரு கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுப்பான். அதை வந்து பேணணும் என்பதற்காகவே என்ன செய்வாங்கன்னா அதை செய்யாம இருப்பாங்க. இது அப்படியே அவர்களை நல்லவர்களா மாற்றும். அவர்கள் வந்து தனிமையிலையும் சரி வெளிப்படையாகவும் நல்லவனாக இருக்கணும். ஆனா வெளிப்படையாக அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, உனக்கு வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செஞ்சுக்கோ அப்படின்னு. அப்ப வெட்கம் இல்லாதவன் தான் என்ன செய்வான், வெளிப்படையாக என்ன செய்வான், அவன் வந்து அநியாயம் செய்வான், கெட்டதை செய்வான், அதுல வந்து அவனுக்கு கூச்சமே இருக்காது. ஆனா ஒருத்தனுக்கு வந்து வெட்கம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து ஈமான் இருக்குது, வெட்கம் ஈமானினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு வெட்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஏற்படும், எல்லா நேரங்களிலும் ஏற்படும். சில நேரங்கள்ல தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்துல கூட, நான் இப்பதான் ஒரு பயானுக்கு போயிட்டு வரோம், உடனே இந்த பாவத்தை செய்யறதாங்கிற தனிமையில கூட என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நிலை வந்து ஏற்படுத்தும் எங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிறது. அதே போல நம்மளுடைய பணி, நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் எங்களுடைய அழைப்பு பணி, எங்களுடைய எல்லாமே எதற்காக அப்படின்னு சொன்னா இல்லல் பலாகுல் முபீன், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எங்களுடைய நோக்கம் எல்லாமே என்னதான், தெளிவாக எங்களுடைய உண்மையை, தெளிவாக உண்மையை, செய்தியை, அல்லாஹ்வுடைய செய்தியை பிறருக்கு சொல்வது மட்டும்தானே தவிர யாரையும் சீர்திருத்தவோ யாரையும் மாற்றவோ இதற்காகவும் அல்ல. நாங்கள் அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து தப்புவதற்காகவும், சில வேளை அவர்கள் திருந்த வேண்டும் என்று நல்லெண்ணத்தை கொண்டு தான் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்படி பங்களிக்கக்கூடிய நேரத்துல பயான் பேசுறதாக இருந்தாலும் சரி, கேட்கிறதாக இருந்தாலும் சரி, அதற்கு உதவி செய்யறது, சாப்பாட்டுக்கு உதவி செய்யறது, டீக்கு உதவி செய்யறது, சேர் அரேஞ்ச் பண்றது, இப்படி என்ன பணியாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஒவ்வொரு நொடிக்கும், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த வாரம்னு சொல்லி ஒன்றை யோசிப்போமே, அடுத்த வாரம் இது பண்ணணும், இதை பண்ணணும், இந்த பயானுக்கு இப்படி இந்த சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிக்கும் என்னதான் கூலி இருக்கு அல்லாஹ் இடத்துல. இன்னும் நல்ல நல்ல விஷயத்துக்காக நாங்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்துல அதற்கும் கூலி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய சபையை புரிந்து கொள்வானாக. எப்படி அல்லாஹ் நம்ம இங்கு ஒன்று சேர்த்தானோ இதே போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மி இன்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.